ஜூத்தகுரோன் சகி அதாவது மார்ட்கேஜ் ஃப்ராடு 3 மாசத்துல ஒரு ஜப்பானியர் இந்திய ரூபாய் மதிப்புக்கு 1.5 கோடியை எப்படி இழந்தாரு ஒரு மேன்ஷனை வாங்குனதன் மூலியமா. அங்கதான் ஜப்பானுடைய ரியல் எஸ்டேட் தெரியாம யாருன்னா வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க தலை தூக்கவே முடியாத அளவுக்கு மாட்டுவீங்க. இவர் எப்படி மாட்டினாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டிங் ஆப் அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருக்குதுங்க. அதாவது ஆண்கள் பெண்களை தேடுறதா இருக்கட்டும், இல்லை பெண்கள் ஆண்களை தேடுறதா இருக்கட்டும், இது மூலியமா பழக்கமாகி அது மூலியமா கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை பாதியில் கைட்டி விட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஜப்பானியர் ஒரு பெண்ணை வந்து தேடி இருக்கிறாரு. ஒரு பெண்ணு வந்து கிடச்சிருக்கிறாங்க. ரொம்ப யங்கான ஒரு பொண்ணு, ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கவே இவருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. இவங்க வந்து ஒரு டேட்டிங் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, இந்த பெண்ணு வந்து சொல்கிறாங்க, ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுமே, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு மேன்ஷன் ஒன்று வாங்கினா நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் ஏன் வந்து அவரோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் ஜப்பானியன்கிட்ட அவர் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவே, என்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை வந்து அந்த பொண்ணு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சு தான் அந்த மேன்ஷன் வாங்கினா இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான சிமுலேஷன் எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு அவர் காட்டியிருக்கிறாரு. ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு மேன்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை வருஷத்தில் இவ்வளோ ரிட்டர்ன் வரும், நீங்கள் வாடகைக்கு விட்டிங்கன்னா இவ்வளோ வரும், நீங்களே இப்போ இருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து கான்ட்ரி அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு எல்லா தகவலும் கொடுப்பாங்க. இதில் எல்லாமே பாசிட்டிவாக காட்டினோடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்பி போய் வாங்கியிருக்கிறாரு. ஸோ வாங்கிறது தாங்க தாமதம். வாங்கி முடித்த உடனேவே என்ன இருக்குன்னா, அந்த பெண்ணோட கான்டாக்ட் வந்து 2 வாரத்துக்குள்ளே கட் ஆகிடுச்சு. ஜப்பானுடைய பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி கட்டுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே விற்காது. ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு விற்காமல் போகும்போது அதை தேர்ட் பர்சன் கிட்ட கொடுத்து புரோக்கர் மாதிரி கொடுத்து அதை விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோக்கருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கெபக்குராவில் வேலை பார்க்குற பெண்களை வந்து கூப்பிட்டு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, அந்த மாதிரியான ஆட்களை ட்ரெயின் பண்ணி இதுக்காகவே செட்டப் பண்ணி பண்ணக்கூடிய ஃப்ராட் இந்த ஒரு ஃப்ராட். இவருக்கு ஒரு சந்தேகம், இவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி நான் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டேன், கிட்டத்தட்ட 6.5 கோடி ஜப்பானியன் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு 40 வருஷம் லோன் கட்டணும். என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எக்ஸ்பர்ட் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, உன்னை வந்து நல்லா ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ நீ இந்த ப்ராப்பர்ட்டி நீ விற்கணும்னு நினச்சினா உனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ஜப்பானியன்லேருந்து ஒரு 4 கோடி ஜப்பானியன் தான் போவோம். கிட்டத்தட்ட உனக்கு 2.5-3 கோடி உனக்கு வந்து நஷ்டம். அதனால் இந்திய ரூபாய் மதிப்புக்கு நான் 1.5 கோடி இந்திய ரூபாய் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பெண்கள் வந்து ட்ராப் பண்ணி மாட்ட விட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே வந்து பெண்களை இந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஜப்பானில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும் போதும் ரொம்ப உஷாராக இருக்கணும். பர்டிகுலராக மேன்ஷன் வாங்குறீங்க அப்படின்னும் போது அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியாமல் இங்கே ப்ராப்பர்ட்டியை வாங்காதீங்க.